பாலக்காட்டில் பிறந்து கோவையில் வளர்ந்து தமிழ் திரையுலகில் ரசிகர் மனதில் எக்காலமும் நீங்கா இடம் பிடித்த மறைந்த ஸ்டைலிஷ் வில்லன் ரகுவரனை பற்றி பார்ப்போம். ராமசாமி, சிதம்பரத்தில் பிறந்த பிள்ளைக்கு நடராஜர் பெருமையை சொல்லியா தெரியுனா? பாட்டாக்குடியில பிறந்துட்டு இறனி ஆண்ட பெருமை தெரியாம தெரியானையா? அது அவன் தப்பா ஓன் தப்பா? ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நீங்க நானும் தெரிஞ்சவங்க. நானும் தெரிஞ்சதுனாலதான் கேக்குறேன். என்ன கேட்காம நீ ஏன் அவனை பெத்த? இவனை கேட்கணுமா? முதல்வர் அரங்கநாதனாக, தாதா மார்க் ஆண்டனியாக தமிழ் திரையுலகை கலங்கடித்த ஸ்டைலிஷ் வில்லன். ஒரு நாள் இந்த முதல்வர் சீட்டில் உட்கார்ந்து பாரு தம்பி என முதல்வன் படத்தில் பேசும் வசனமும், ஒரு நாள் நீங்க பாரு, அப்பா புரியும். இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படிங்க உங்க சீட்ல உட்கார முடியும்? இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? நடக்கும். சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. சின்னதா ஒரு ஆர்டினன்ஸ் போடலாம். ஒரு நாள் இருந்து பாரியா? நானா? நீங்க ஜோக் பண்றீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பாரு. என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு பளிச்சுன்னு புரியும். அதுக்கப்புறம் பதவி எவ்வளவு கஷ்டமானதுன்னு நீ என் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லு. ஆண்டனி மார்க் ஆண்டனி என பாட்ஷா படத்தில் பேசும் வசனமும், ஆண்டனி மார்க் ஆண்டனி. இல்லை என்றால் இப்படங்களுக்கு மவுசே இல்லை எனும் அளவுக்கு மாறுபட்ட வில்லன் வேடத்தில் திரையுலகை கலங்கடித்தவர் தான் நடிகர் ரகுவரன். 1990களில் உச்சம் தொட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புக்கு சற்றும் குறைவின்றி டப் கொடுத்த ஒரே வில்லன் நடிகர் ரகுவரன். கேரளா பாலக்காட்டில் பிறந்தவர் ரகுவரன். ரகுவரனின் தந்தை வேலாயுத நாயர் கோட்டல் தொழிலுக்காக கோவையில் செட்டிலாகி போனார். ரகுவரனின் படிப்பு கோவையில்தான். இளங்கலை வரலாறு படித்தவர். அதன் பிறகு சென்னை அடையாறு திரைப்படக் கல்லூரியில் நடிப்புக்கான பட்டப்படிப்பை படித்தவர். சென்னை கிங்ஸ் என்ற நாடக குழுவில் நடிகர் நாசருடன் இணைந்து நாடகங்களில் நடித்து வந்தார். தனது 21வது வயதில் 1982ஆம் ஆண்டு 7வது மனிதன் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். ஹரிஹரன் இயக்கத்தில் வைத்தியநாதன் இசையில் வெளியான இத்திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றியடையவில்லை. ஆனால் சர்வதேச திரைப்பட விழாவில் கௌரவிக்கப்பட்டு தேசிய மாநில விருது கிடைத்தது. இத்திரைப்படம் தமிழ் திரையுலகில் ரகுவரனுக்கு அடையாளம் கொடுத்தது. 1983ஆம் ஆண்டு ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்தில் ரகுவரன் நடித்தார். தலையை குனியும் தாமரையே எனும் பாடலும், தென்றல் என்னை முத்தமிட்டது என்ற பாடலும் இதில் இடம்பெற்றிருந்தது. அதன் பிறகு சில்க் 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 படத்தில் வில்லன், ஆனால் வில்லன் இல்லை என்பது போன்ற கதாபாத்திரம் இவரை வில்லன் நடிகராக சொல்லி போட்டது. 1986ஆம் ஆண்டு சிவசங்கரின் நாவல் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ஏவிஎம்மின் தயாரிப்பில் ஒரு மனிதனின் கதை தூர்தர்ஷனில் ஒளிபரப்பானது. 1990ஆம் ஆண்டு ஒரு மனிதன் கதை தியாகு எனும் பெயரில் திரைப்படமானது. இதில் ரகுவரன் சிறப்பாக நடித்திருப்பார். இத்திரைப்படம் போதைக்கு அடிமையானவர்களை பற்றிய திரைப்படம். நான் எப்பவும் ஃபாரின் சரக்கு தான் குடிப்பேன். எதுக்கு தெரியுமா? வந்தாக்கு இல்ல, உள்ளூர் சரக்குல ஒரிஜினல் இருக்காதுங்கிறதுக்காக. குடிக்கிற சரக்குல கலப்படம் இருந்தா குடிக்கும் போது கும்முன்னு இருக்கும். வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் டார்ச்சர்னு. இத்திரைப்படத்தை அன்றைய முதல்வர் கருணாநிதி பார்த்துவிட்டு இப்படத்தை மதுவிலக்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதாக அறிவித்தார். 1990ஆம் வருடம் ஏவிஎம்மின் சம்சாரம் அது மின்சாரம், ஏவிஎம்மின் மிஸ்டர் பாரத் படங்களில் நடித்தார் ரகுவரன். சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் சிதம்பரம் என்ற கதாபாத்திரம், மிஸ்டர் பாரத் படத்தில் பேட்டை தாதா கதாபாத்திரம். இரு படங்களிலும் மாறுபட்ட வேடம். பெரும்பாலான படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து மக்களை தன் வசமாக்கினார் ரகுவரன். முறுக்கு மீசை, முகத்தில் மாறு, அரங்கமதிர சிரிப்பு என இருந்தால்தான் வில்லன் என்று இருந்த ஸ்டைலை மாற்றி மீசை இல்லாமல் கோடுபோல் மீசை, கோட் சூட் என வில்லத்தனத்தை மாறுபடுத்தி காட்டியவர். புரியாத புதிர் படத்தில் ஐ நோ என பலவிதமான குரலில் பேசும் ரகுவரனை அன்றைய இளசுகள் இன்றும் மறக்க மாட்டார்கள். சைக்கோ கணவனான ரகுவரனின் நடிப்பை இப்படத்தை பார்த்த பெண்கள் திட்டி தீர்ப்பார்கள். அனுராதா ரமணின் கதையில், ஆர்சி சக்தியின் இயக்கத்தில் கூட்டுப்புழுக்கள் படத்தில் வேலையில்லா இளைஞரின் கதை, லவ் டுடே படத்தில் விஜயின் பாசமிகு அப்பாவாக நடித்திருப்பார் என்பதை விட வாழ்ந்து காட்டியிருப்பார் என்பதே உண்மை. பூவிலி வாசலிலே படத்தில் ஊனமுற்றவராக நடிப்பில் அசத்துவார். சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் சுயநிலைமிக்க மூத்த மகனாக சிதம்பரம் என்ற கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருப்பார். மந்திர புன்னகை படத்தில்
தீயில் கருகி சாவும் கடைசி நிமிட நடிப்பில் அசத்தியிருப்பார். 1999ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் முதல்வன் படம் அரசியல்வாதிகளை கண்முன்னே கொண்டு வந்திருப்பார். முதல்வராக பேட்டி கொடுக்கும் சீன் எக்காலமும் அவரது நடிப்பை சொல்லும். சிவா படத்தில் முதலாக ரஜினிக்கு வில்லன் ரகுவரன். ஊர்காவலன், முத்து, மிஸ்டர் பாரத், மனிதன், ராஜா சின்ன ரோஜா போன்ற படங்களில் ரஜினிக்கு வில்லனாக நடித்திருந்தார். பாட்ஷா படத்தில் மன்னிச்சு விட நான் பாட்ஷா இல்லடா ஆண்டனி, மார்க் ஆண்டனி. வசனம் சொல்ல வேணுமா ரகுவரன் நடிப்பை சொல்ல? மன்னிச்சு விடுறதுக்கு நான் பாஷா இல்லடா ஆண்டனி. 1990ஆம் ஆண்டு வெளியான அஞ்சலி படத்தில் நெகிழ வைத்திருப்பார் ரகுவரன். பாபா படத்திற்கு வில்லனாக ரகுவரனை தேர்வு செய்த போது பாபா பக்தரான ரகுவரன் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை. அமர்கலம் படத்தில் அஜித்குமாருடன் அசத்தியிருப்பார். ரன் படத்தில் மாதவனுக்கு மாமாவாக நடித்திருப்பார். இளம் தலைமுறை நடிகர்களுடன் இளைஞராகவே வாழ்ந்து நடித்தவர். Totally dead. எனக்கு லைஃப்ல ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் இருக்கு. ஒரே aim. என்ன தெரியுமா? உங்க அப்பா ஃபேக்டரி அழிக்கணும். அதுல இருக்கிற ஒரு நட்டு போல்ட் கூட யூஸ் ஆகக்கூடாது. அது உன்னால முடியும். உன் ஆச்சை உனக்கு வேணும்னா இத நீ எனக்கு பண்ற. Look. இதுதான் நான் ஸ்ரீராமுக்கு அனுப்ப போற கடைசி பானம். ரஷ்யன் ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் 2500 kgs. இந்த டேங்க் வெடிச்சா உங்க அப்பனுடைய ஃபேக்டரி மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல புல்லு முளைக்கிறது கூட 70 இயர்ஸ் ஆகும் பேபி. 70 வருஷம். இதுக்காக நான் என்னுடைய ஆளுங்க எல்லாத்தையும் பலி கொடுக்க தயாராயிட்டேன், இன்க்ளூடிங் மீ பேபி. மாநில அரசின் சிறந்த வில்லனுக்கான விருதை இருமுறை பெற்றவர். 1996ஆம் ஆண்டு ரோகிணியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ரகுவரன். இவர்களுக்கு ரிஷி என்ற மகன் உள்ளார். 2004ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்றனர். அதிக படங்களில் குறைந்த நேரங்களில் நடித்தாலும் படம் முழுவதும் நடித்தது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கி விடுவார் ரகுவரன். மைக்கேல் ராஜ் படத்தில் ஹீரோவாக நடித்தார். இப்படம் 100 நாட்களை தாண்டி ஓடியது. அவர் கடைசியாக நடித்த திரைப்படங்கள் அடடா என்ன அழகு, எல்லாம் அவன் செயல், கந்தசாமி. கந்தசாமி படத்தில் 30% படமே நடித்தார். சிவாஜி படத்தில் வெள்ளி விழா நிகழ்ச்சியே இவரது கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி. கந்தசாமி படத்தில் நடித்த போது உடல்நிலை சரியில்லாமல் சென்றவர். கண்ணாடி பெட்டிக்குள் தனது நடிப்புலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். இந்தாங்க டிஎஸ்பி, புடிச்ச உடனே எனக்கு சொல்லி இருப்பங்க. அடிபட்ட ஆட்களோட போட்டோ எடுத்துக்கறணும். மெராண்டா புடிச்சது நாம தானே. நாம 2 பேர் போட்டோ பத்திரிக்கையில வரணும், மறந்துடாதீங்க. யாரடி நீ மோகினி படத்தில் தனுசுக்கு அப்பாவாக நடித்தார். அவர் இறந்த பிறகு இப்படம் வெளியானது. தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத வில்லன் நடிகர் ரகுவரன். 1958ஆம் ஆண்டு பிறந்து 2008ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி தனது 49வது வயதில் இவ்வுலகை விட்டு மறைந்தார் ரகுவரன். திறமையானவர்களை காலத்துடன் கவர்ந்து கொள்கிறான் காலம்.